வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சூப்பர் ஸ்டாரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரஜினிகாந்த் சார். இவரோட உண்மையான பெயர் சிவாஜி ராவ். அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் தான் வந்து இவரோட நேமை வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. 12th December 1915 பெங்களூரில் வந்து பிறக்கிறாரு. இவர் பஸ் கண்டக்டராக தான் இருந்திருக்காங்க. பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சினிமாவில் வந்து சான்ஸ் கிடைக்கிது. வில்லன் ரோல்னாலும் அதில் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவரோட திறமையை காமிச்சு நிறைய நல்ல படங்கள்லாம் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டே வந்தார். இவர் படத்தில் வர எல்லா பாட்டுமே வந்து நல்ல ஹிட்டாக இருக்கும். மக்களுக்கு கருத்து சொல்கிற படமாகவும் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காரு. இவரோட ஒவ்வொரு பாட்லேயுமே வந்து கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும். ரொம்ப சூப்பரான மூவிஸ் எல்லாமே மக்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கார். இவரோட யூனிக்கான ஸ்டைல், இவரோட சுறுசுறுப்பு தான் இவர் இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துச்சு. இவருக்குன்னு வந்து யாரையுமே காப்பி பண்ணாமல் ஒரு தனி ஸ்டைலை, ஒரு தனி பிராண்டை வந்து உருவாக்குனார். இப்போ அவருக்கு 75 இயர்ஸ்னாலும் இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய படங்களை கொடுத்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் சினிமாவில் வந்து இருந்திருக்காங்க. 1981 லதா அப்படிங்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. 2000 பத்மபூஷன் அவார்டும் 2016 பத்ம விபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அது போக எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அவரோட திறமை மட்டும்தான் காரணம் இந்த அளவுக்கு வந்து அவர் வளர்ந்து நிற்கிறதுக்கு. சந்திரமுகி அப்படிங்கிற மூவி வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப சூப்பராக ஓடின மூவி. சாந்தி அப்படிங்கிற தேட்டரில் வந்து 790 days, ஒரே படம் 790 days அதிகமாக ஓடின தேட்டர். ஒரே தேட்டரில் அதிகமான நாள் ஒன்று ஒரே படம் வந்து சந்திரமுகி தான். இன்ன வரைக்கும் வேறு எந்த படமும் வந்து பிரேக் பண்ணலை. பாஷா, படையப்பா, எந்திரன் அப்படின்னு நிறைய சிவாஜி நல்ல நல்ல மூவிஸ் வந்து கொடுத்து மக்களை வந்து தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இவர் வந்து காட் ஆஃப் தமிழ் சினிமா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. இவருக்குன்னு ஒரு யூனிக்னஸை வந்து பதிய வச்சுட்டாரு. அந்த 80ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற 2K கிட்ஸாக இருக்கட்டும், எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காரு. நிறைய வந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. பீப்புளுக்கு சேரிட்டியில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து வளர்கிறதுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, லேபர்ஸ்லாம், அவங்களுக்குலாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய சேரிட்டிஸ்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் ஏர்ன் பண்ணுற ஒரு பங்கு அமௌண்ட்டை வந்து சேரிட்டிக்கும் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. எக்கச்சக்கமாக வந்து நல்லதும் மக்களுக்கு வந்து பண்ணியிருக்காரு. இவரை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.